Hey guys, this is me Vinod Kumar. ஒரு ஊர்ல ஒரு பிசினஸ்மேன் இருக்காரு. அந்த பிசினஸ்மேன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு நாள். அது என்ன அப்படின்னா, அவர் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகியும் அவருக்கு நினைச்ச மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கல, growth இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பாக்குறாரு. நீ ரொம்ப ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்றாரு. அவர் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ நமக்கு பிடிச்ச டீச்சர் ஒருத்தர் வந்திருக்காரு இந்த ஊருக்கு. அவர் பழைய டீச்சர், நம்ம ஸ்கூல்ல இருந்தவர். அவரு கண்டிப்பா உனக்கு தெரியும், அவரை போய் கொஞ்சம் பாரு, பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி நீ சில்லாகு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பழைய டீச்சரை அவர் பார்க்க போறாரு. அந்த பழைய டீச்சர் கிட்ட அவர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அவர் ஸ்கூல் டேஸ்ல பண்ண விஷயங்கள், அப்புறம் அவர் காலேஜ்ல பண்ண விஷயங்கள், அண்ட் அவர் இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப டல்லாக போயிட்டு இருக்கு, அவர் நினைச்ச மாதிரி growth வரல அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஷேர் பண்றாரு. அவர் growth வரல, என்னுடைய பிஸ்னஸ் ரொம்ப டல்லா இருக்கு அப்படின்றத கேட்டு ரொம்ப மன வருத்தமாகறாரு அந்த டீச்சர். ஸோ அந்த டீச்சருக்கான சில டிப்ஸ் எல்லாமே சொல்றாரு. அது இன்னுமே சிம்பிளிஃபை பண்ணி எப்படி சொல்றாரு அப்படின்னா, நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2 செடி நட்டேன் அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. ஒன்று புல்லு, இன்னொன்று நான் மூங்கில் செடி நட்டேன். இது ரெண்டுமே எனக்கு வேற வேற மாதிரி growth கொடுத்தது. அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நான் புல்லும் அப்புறம் பேம்பூ ட்ரீயும் ரெண்டுமே ஒரே டைம்ல தான் வச்சேன். அப்படி வச்சாலும் ரெண்டுமே வேற வேற டைம்ல தான் வந்தது. புல் வைக்கும் போது அது 2 நாள்ல துளிர்விட்டு வளர ஆரம்பிச்சது. நான் பேம்பூ ட்ரீக்கு தண்ணி ஊத்துனேன், பட் அது வளரல. 2 வாரம் ஆச்சு, புல் நிறைய வளர்ந்தது, அதை நான் கட் பண்ணேன், பட் பேம்பூ ட்ரீ துளிர் கூட விடல. அதே மாதிரி 2 வருஷம் ஆகியும் பேம்பூ ட்ரீ வளரவே இல்லை. 3 வருஷம் ஆகியும் பேம்பூ ட்ரீ வளரல. 4 வருஷம் ஆகியுமே நான் தண்ணி ஊத்துனேன், பேம்பூ ட்ரீ வளரவே இல்லை. பட் அந்த புல் வளர்ந்தது, நான் கட் பண்ணேன், வளர்ந்தது கட் பண்ணேன், அந்த மாதிரி ஆகிட்டு இருந்தது. 5வது வருஷம் என்ன ஆனது அப்படின்னா, திடீர்னு ஒரு 6 மாசத்துக்கு அது 20 ஃபீட் வளர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய பிசினஸும் உங்களுடைய வாழ்க்கையும். நீ எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறியோ அது எல்லாமே உங்களுடைய பிசினஸை ஸ்ட்ராங் ஆகிறது தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ. அந்த மாதிரி அந்த பேம்பூ ட்ரீ தனக்கான growth ப்ராசஸை அந்த 5-6 வருஷம் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா வளரும். புல் மாதிரி அது வீக்கா இருக்காது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ உங்களுடைய பிசினஸ்ல நீ ஸ்ட்ராங்கா இருக்க அப்படின்னா, இப்போ போற நீ எஃபோர்ட் மூலியமா நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நீ பாசிட்டிவா எடுத்துக்கோ அப்படின்னு அந்த பிசினஸ்மேன் கிட்ட அந்த டீச்சர் சொல்றாரு. சொன்ன உடனே அவர் கொஞ்சம் ரொம்ப பாசிட்டிவா ஒரு வைபோட, ஓகே நான் வரேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூவோட ஒரு ஹக்கோட பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அண்ட் இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த பேம்பூ ட்ரீ ஸ்டோரியில இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம் இல்லைன்னா அந்த பண்ணிட்டு இருக்கோம், அந்த ப்ராசஸ் நடுவில் நம்ம கொஞ்சம் லேக் ஆகுறோம், ஒரு டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றோம், இல்லை ஒரு மாதிரியான ஃபீல் வருது அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படின்னா, அந்த ஃபீல் போறதுக்கு இந்த பேம்பூ ட்ரீ நமக்கு உதவும். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்மளுடைய ரூட் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஸோ உங்களுடைய ரூட் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கங்க. நானுமே எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா சில நேரங்கள் எல்லாருமே அந்த மாதிரி உட்காந்துருவோம். நம்ம பண்றது கரெக்டா, இல்லை நமக்கு இது வருமா வராதா அப்படின்ற மாதிரி சில செல்ஃப் டவுட் நமக்குள்ள வந்துடும். அப்போ நம்ம இதை இந்த பேம்பூ நம்ம எடுத்துக்கலாம். பேம்பூவை நம்ம பார்க்கும்போது, ஓகே நம்மளுடைய ரூட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்றோம், நம்மளே மோல்ட் பண்ணிக்கிறோம் டே பை டே அப்படின்றத நம்ம எடுத்துக்கும் போது தான் அந்த 5-6 வருஷமோ இல்லை 10 வருஷமோ எப்போ ஆனாலுமே நமக்கான growth வரதான் போகுது. ஸோ நமக்கான எஃபோர்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டெய்லியுமே இந்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் பார்க்கறதுக்கும் அண்ட் கரியர் ரிலேட்டடாக, ஃபேஷன் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.